ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புதினா புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புதினா புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். 3 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. சாதம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ புதினா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அரைச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேனை வச்சுருக்கேங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆன உடனே நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீயும் சேர்த்துக்கலாங்க. 2 சேர்த்து செஞ்சால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிலே கூட செஞ்சுக்கலாம். நம்ம சேர்த்த ஆயிலும் கீயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கடுகு, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்தோன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கரெக்டாக வதங்கியிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம வதக்கவே இல்லை, பச்சையாக தான் அரைச்சோம். அரைச்சி முடித்த உடனே அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்படின்னு தண்ணி தேவைப்படும். அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச சாதத்தை நல்லா உதுத்து வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ அதை போட்டு கிளறிடலாம். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சாதத்தை ஆற வச்சோம். சூடாக இருந்தால் களி உருண்டை மாதிரி ஆகிடும். நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. நம்ம உதுத்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் ஆறி இருந்தால் தான் நல்லா கிளற முடியும். அப்போ தான் நல்லா உதிராக வரும். சூடாக இருந்தால் உதிராக வராது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது புளிப்பு பத்தலைன்னு நினச்சோம்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைனாலும் இப்போ சேர்த்துக்கலாங்க. காரம் பத்தலைன்னா இப்போ நம்ம மிளகாய்த்தூள் வேணால் சேர்க்கலாம். இல்லை பச்சை மிளகாய் விழுது நீங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சுங்க. இப்போ சூப்பராக நம்மளோட புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாதுங்க. அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இல்லாட்டி சிப்ஸு, இந்த வடகம் எப்பவும் போல் நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.